வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மலர் வந்திருக்காங்க. அவங்க வந்து நாமக்கல்லேருந்து நம்மக்கிட்ட வந்து படிச்சுட்டு அவங்க கப்பிங் தெரப்பி கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. அவங்க படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம். வணக்கம். என் பேர் மலர். நான் நாமக்கல் பக்கத்துலேருந்து வருகிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபுட் மசாஜ் வந்து கற்றுக்கிட்டேன். அடுத்தது அக்குபஞ்சர் கிளாஸுக்கு வந்தேன். இது ரெண்டும் நம்மள்கிட்ட வலின்னு வர்றவங்கள்ட்ட நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதோடு சேர்ந்து கப்பிங் தெரப்பியும் கற்றுக்கலான்னு வந்தேன். அதுவும் நல்லா சூப்பராக சொல்லித்தராங்க. நல்லாவும் புரியுது. நேரில் வர்றவங்களுக்கு அரிய வாய்ப்பு ரொம்ப. ஏன்னா நம்ம டைரெக்டாக அந்த எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்குற தொட்டு அது கரெக்டான இடத்துலேருந்து மூவ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்க முடியுது. இதனால் வலின்னு வர்றவங்கள சீக்கிரம் குணப்படுத்தலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்தடுத்த கிளாஸு என்னென்ன இருக்குதோ எல்லாம் கற்றுக்கலான்னு ஒரு ஆர்வமாக இருக்குது. வலி இல்லாத உலகத்தை உருவாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். சரி, ரொம்ப நன்றி. நன்றி. மலர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட பாத அழுத்த சிகிச்சை அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப நல்லா புரியுது, ஈஸியாக இருக்குது, ப்ராக்டிக்கலாக ரொம்ப நல்லா சொல்லி தந்துட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அக்குபஞ்சர் ஜாயின் பண்ணாங்க. அக்குபஞ்சரும் நல்லா படிச்சுட்ருக்குறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம கை கால் வலி மூட்டு வலியெல்லாம் சரிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது கூட வந்து நம்ம ஃபுட் மசாஜ், அதாவது பாத அழுத்த சிகிச்சை, இந்த மாதிரி கப்பிங் தெரப்பி இதெல்லாமே சேர்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரிலீஃப் கிடைக்கும். எல்லா தெரப்பியும் ஒவ்வொன்றும் ஒன்றொன்றில் பெஸ்ட்டாக இருக்கும். அக்குபஞ்சர் சிலதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத அழுத்த சிகிச்சை, பாதம் மதப்பு இருக்கிறவங்க, பாதம் மரத்து போகிறது, இந்த சுகர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதத்துலையெல்லாம் புண்ணெல்லாம் வரும். அது வராமையெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, இப்போ அதாவது பாதத்தில் வந்து குச்சியை வச்சு மசாஜ் பண்ணி விடுறது பார்த்துருப்பீங்க. அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பாத வலிகள் இதெல்லாமே சரியாகும். நிறைய பேர்த்துக்கு சுகர்னால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து சும்மாவே பாத நரம்பெல்லாம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு வரும். அப்போது அதுக்கெல்லாம் வந்து இந்த பாத மசாஜ் பண்ணும்போது ரொம்ப நல்லா கேட்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல இடுப்பு வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குது, இல்லை கழுத்து வலி, இந்த மாதிரி பெயின் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வைக்கும்போது உடனே வந்து அந்த வலிக்கெல்லாம் நிவாரணம் கிடைக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணி உள்ளுறுப்புகள் நேரடியாகவே புத்துணர்ச்சி அடையும் இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது. அப்போ அதில் உடம்புல கழிவுகள் இருந்தால் வெளியேறுது, ரத்த ஓட்டம் சீராகுது. அதே மாதிரி உடம்புல ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சுத்தமாக வெளியில் வந்துடும். உடம்புல எந்த கழிவுகள் இருந்தாலும், அதாவது கர்ப்பப்பையில் சிலருக்கு கட்டிகள் இருக்கும், நுரையீரலில் சளி தேங்கிட்டு இருக்கும், இந்த மாதிரி ஹார்ட்டில் அடைப்புகள் இருக்கும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வச்சோம்னா அருமையாக சரியாகும். இது வந்து இந்த அக்குப்புள்ளிகள் அப்படிங்கிறது நம்ம பிறக்கும் போதே இருக்கும். அதில் வந்து அடைப்புகள் எடுக்கிறதுக்கு இருக்குது, நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கு, அப்புறம் உயிர் சக்தி ஓட்டத்தை சமப்படுத்துறதுக்கு, இந்த மாதிரி நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட்டையெல்லாம் படிச்சுட்டு அதை சும்மா ஸ்டிமுலேட் பண்ணுறது மட்டும்தான். நம்ம தூண்டி விட்டோம்னா போதும். சின்ன சின்ன ஊசிகள், வலியே இருக்காது. சில பேர் ஊசி வச்சு நறுக்குன்னு குத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்காது. சும்மா லேசாக ஒரு மயிரிழையை காட்டிலும் ஒரு மெல்லிய ஊசி மூலம் லைட்டாக வந்து அந்த இடத்துல சும்மா அழுத்தம், அதாவது ப்ரெஸ் பண்ணி விடுவோம். அப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு வலியுமே இருக்காது. நீடில் போட்டுமா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. அந்த அக்குபஞ்சர் ஊசிகள் வந்து காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ உள்ளுறுப்புகள் வந்து எனர்ஜியாக ஆரம்பிக்கும். இதில் சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் தலை சுத்தல் வருது, மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, தைராய்டு இருக்குதுன்னு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வர்றாங்க. அது எல்லாமே படிப்படியாக குறையிறத பார்க்குறோம். இந்த கப்பிங் தெரப்பி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உடம்புல நிணநீர் மண்டலத்தை வந்து தூண்டிவிடும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும், ரத்த ஓட்டம் சீராகும். அதே மாதிரி கழிவுகள், அதாவது உடம்புல வந்து இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே இதுவும் வெளியெடுத்துரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உயிர் சக்தியை வந்து சமப்படுத்தும். அப்புறம் கை கால் வலி, மூட்டு வலி, எல்லா வலிகளுக்குமே அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நீடில் போட்டுட்டு கப்ஸை வைக்கலாம். இல்லாட்டி கப்பு அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா உலக்கை, அதாவது ரக்கை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கேஸ் பிடிப்பெல்லாம் இருந்ததுன்னா முதுகில் வைப்பாங்க. அந்த கேஸ் பிடிச்ச உடனே அந்த உலக்கை அப்படியே விட்டு வந்துடும். அதே மாதிரி செம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூடத்தை பற்ற வச்சு அதை கவுத்து வைப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா கப்பிங் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். கப்ஸை வைக்கிறது ரொம்ப எளிமையாகவும் இருக்கும்.
இதில் ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா வருது. இப்போ தோள்பட்டை வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது போட்டு கப்ஸ் வச்சு விட்டோம்னா கேஸ் பிடிப்பு இருக்குது, அல்லது மசில்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிஃப்னஸாக இருக்குது, அதாவது தசைகளை வந்து தளர்த்துறதுக்கு, ரொம்ப இறுக்கமாக இருக்குது அல்லது ஊழச்சதை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா அதை குறைக்கிறதுக்கு, ஒபிசிட்டி உடல் பருமன், தொப்பை, கொழுப்பு இதெல்லாம் குறையிறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தெரப்பி ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஹிஜாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்ட ரத்தத்தை எடுக்கிற மாதிரி அந்த கப்பிங் தெரப்பிலேயே ஒரு மெத்தட் இருக்குது. அப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விடும்போது அந்த அலர்ஜியெல்லாம் குறையிறது பார்க்குறோம். ஒட்டு மொத்தமாக உடம்புல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை நோய்களுக்குமே அக்குபஞ்சர், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, கப்பிங் தெரப்பி, டான் தெரப்பி, இன்னும் பார்த்திங்கன்னா சுஜோக் தெரப்பின்ட்டு இருக்குது, ஆரிக்குலர் தெரப்பின்னு சொல்லிட்டு இருக்குது. அது போக யோகா, ஆசனங்கள், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆசனங்கள் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் அக்குபஞ்சர்னு தலையிலேயே நிறைய புள்ளிகள் இருக்குது. ஆரிக்குலர் தெரப்பின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து குழந்தை எப்படி கருப்பைக்குள்ளே படுத்திருக்குதோ அதே மாதிரி நம்ம காதில் வந்து உடல் உறுப்புகள் வந்து பிரதிபலிக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ அந்த பகுதிகளில் அழுத்தி விட்டோம்னா கூட மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லாம் கூட சரியாகுது. பிரெயின் வந்து நல்ல எனர்ஜி ஆகும். தோப்பு கரணம் போடுறதெல்லாம் அந்த கான்செப்டில் தான் நம்ம பண்ணுறோம். அப்போ இதெல்லாமே அற்புதமான விஷயங்கள் நேச்சுரோபதியில் வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் தெரியாதனால தான் நம்ம இவ்வளோ நோய்களோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த வகுப்புகளில் கலந்துக்கிட்டு நீங்களும் உங்களுக்கு வர்ற நோய்களை எளிமையாக சரிப்படுத்திக்க முடியும். அதோட உங்கள் குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம், அவங்களுக்கு மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும், வீட்டுக்குள்ளே எப்படி அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த வகுப்புகளில் சொல்லி தருவோம். இப்போ நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற காலம் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும். இந்த வகுப்புகள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இதுக்கு வயது வரம்பு கிடையாது. இந்த வகுப்புகள் ஆன்லைனில் இருக்குது, டைரெக்டாக இருக்குது. நேரில் வரதுனாலும் வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகள் எளிமையாக கலந்துக்க முடியும். மலர் வந்து நான் நேரடியாகவே வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல்லேருந்து கிளம்பி வந்து ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் நேரில் வர்றாங்க. நேர்லேயும் ஆன்லைன்லேயும் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரே மாதிரி தான் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்குறோம். ஒரே டைமில் தான் இருக்கும். ப்ராக்டிக்கலாக உங்களை பண்ண வச்சுருவோம். நீங்கள் ஆன்லைனில் படித்தாலும் சரி, நேர்லேயே வந்து பண்ணாலும் எங்களோட கான்செப்ட் என்ன, நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கலாக அதை வந்து யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற உறுதியோடு எடுத்துகிட்ருக்குறோம். அப்போ வந்து கண்டிப்பாக உங்களை வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண வச்சுருவோம். தியரி மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அந்த வழி வந்து சரிப்படுத்தியே காட்டணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் வகுப்புகளில் கலந்துக்கிட்டு தைரியமாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி, குழந்தைகளுக்கு சொல்லித்தர மாதிரி தான் சொல்லித்தருவோம். அப்படியும் 9th படிக்கிற குழந்தைகள்லேருந்து 70-80 வயசு வரைக்கும் கூட நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே படிச்சுட்டு அவங்கவுங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னா நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். நான் சொன்ன எல்லா தெரப்பியுமே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருக்குறோம். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு முகம் எல்லாம் கருப்படிச்ச மாதிரி ஆகும். கை காலில் அந்த ஒரு சில இடங்களில் வந்து பிளாக் கலரில் மாறிட்டு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும் போது அந்த மாதிரி ஆகும். நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து தான் உள்ளே போகும். அப்போ அதில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து பிளட்டோடு கலந்து நமக்கு உடம்பு ஃபுல்லாக சப்ளை ஆகும். இதில் கார்பன் டை ஆக்சைடு சரியாக வெளியில் வரல அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி உடம்புல வந்து அந்த பிளாக் கலர் அங்கங்கே மாறுறது, முகத்தில் கருப்படிக்கிற மாதிரி ஆகிறது, சாம்பல் நிறத்தில் தெரிகிறது, இந்த மாதிரி எல்லாம் ஆகும். அதுக்கு ஒரு அருமையான மூச்சு பயிற்சி நாடி சுற்றி சொல்லித்தரோம். இந்த நாடி சுற்றியை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஆக்சிஜனோட அளவு உடம்புல அதிகமாகும் போது இது வந்து படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும். அந்த அற்புதமான நாடி சுற்றி பயிற்சியை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நாடி சுற்றி பிராணாயாமம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சி எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வஜ்ராசனத்தில் இந்த மாதிரி, அதாவது மண்டி போட்ட மாதிரி குதிங்கால் மேலே முதுகு தண்டை நேராக வச்சு உட்காந்துக்கணும். இந்த மாதிரி உட்கார முடியாதவங்க வந்துட்டு சேர்லையோ அல்லது பத்மாசனம் இல்லை சமணம் போட்ட மாதிரியோ எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம். இடது கையை வந்துட்டு சின் முத்திரையில், அதாவது கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து வச்சுட்டு தொடை மேலே வச்சுக்கணும். வலது கையை வந்துட்டு நாசிகா முத்திரையில், அதாவது ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் மடக்கி இந்த மாதிரி வச்சுக்கணும். மற்ற விரல்கள் நேராக இருக்கட்டும்.
அதுக்கப்புறம் முதல்ல வந்துட்டு வலது மூக்கை கட்டை விரலால் அடைச்சிட்டு இடது மூக்கால் ஸ்பீடாக வந்துட்டு காற்றை வெளியில் விடணும். இந்த மாதிரி 5 டைம் விட்டுட்டு மோதிர விரலால் இடது மூக்கை அடைச்சிட்டு வலது மூக்கால் ஸ்பீடாக 5 முறை வந்து இதே மாதிரி ஸ்பீடாக வெளிவிடணும். கைகளை எடுத்துட்டு அப்புறம் 2 மூக்காலையுமே ஸ்பீடாக வந்துட்டு ஒரு 5 டைம் காற்றை வெளியில் விடுங்க. அப்புறம் வந்துட்டு நாடி சுற்றி நம்ம இப்போ பண்ண போகிறோம். வலது கை கட்டை விரலை வலது மூக்கில் வச்சு அடைச்சிட்டு இடது மூக்கால் காற்றை மெதுவாக சீராக இழுக்கணும். மெதுவாக இழுங்க. அப்புறம் இடது மூக்கை வந்துட்டு மோதிர விரலால் அடைச்சிட்டு மெதுவாக காற்றை வந்து வெளியில் விடணும். மறுபடியும் வலது மூக்கால் இழுத்துட்டு காற்றை கட்டை விரலை வச்சு அடைச்சிட்டு இடது மூக்கால் வெளியில் விடணும். இது வந்து ஒரு சுற்று. அப்புறம் வந்துட்டு இதே மாதிரி உங்களால் எவ்வளோ டைம் முடியுதோ அந்த மாதிரி, அதாவது 5லிருந்து ஒரு 20 வரைக்கும் வந்து சுற்றுக்கள் வரைக்கும் செய்யலாம். கடைசியில் விடும்போது பார்த்திங்கன்னா இடது மூக்கால் தான் விட்டு முடிக்கணும். இதே மாதிரி மெதுவாக இழுத்து மெதுவாக வெளியில் விடுங்க. அதிகாலை நேரத்தில் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. சாயந்தரம் வந்து 5 மணிக்கும் பண்ணலாம். பிரம்ம முகூர்த்த நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அந்த நேரத்தில் ஆக்சிஜனோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அந்த டைம் பண்ணுறது ரொம்ப நல்லது. காலையில் நேரத்தில் பண்ணுங்கள். சாயந்தரம் பண்ணுறதா இருந்ததுன்னா சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே பண்ணலாம். 5 மணிலேருந்து 6, 6:30 வரைக்கும் வந்து நல்லாயிருக்கும். அந்த நேரத்தில் பண்ணலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.